ஓர் காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான கிராமத்தில் காடு சூழ்ந்த ஒரு பழமையான இடத்தில் ஒரு சிவன் கோவில் இருந்தது. அந்த கோவில்தான் பருத்தியப்பர் கோவில். சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலின் பின்னால் ஒரு மர்ம கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் அந்த பகுதி முழுவதும் வறட்சி, மழையில்லை, பயிர்கள் வாடின, மக்கள் கவலையில் மூழ்கினர். அப்போது கிராம மூத்தோர் இந்த இடத்தில் சிவலிங்கம் நிறுவி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் மனமார பிரார்த்தனை செய்த அந்த இரவு வானம் கருமையாகி மின்னல் மின்னி கடுமையான மழை பெய்ததாம். அந்த நாளிலிருந்து இந்த சிவன் பருத்தியப்பர் என்று அழைக்கப்பட்டார். பருத்தி போல வளம் தரும் இறைவன். காலம் கடந்து 1000 ஆண்டுகளானாலும் அந்த கோவில் இன்னும் உறுதியாக நிற்கிறது. கல்லில் செதுக்கிய ஒவ்வொரு சிற்பமும் அந்த காலத்தின் கதைகளைச் சொல்லுகிறது. காலை சூரியன் கோபுரத்தை தொடும் நேரம், மாலை மணி ஒலி முழங்கும் தருணம், அந்த இடத்தில் நிற்கும்போது ஒரு விசித்திரமான அமைதி மனதில் ஊறுகிறது. இன்றும் கிராம மக்கள் சொல்வது ஒன்றுதான்: மனதார வேண்டினால் பருத்தியப்பர் கண்டிப்பாக கேட்பார். அது சாதாரண கோவில் அல்ல, அது நம்ம முன்னோர்களின் நம்பிக்கை, நம்ம தமிழர் பெருமை. ஒரு நாள் நீங்களும் சென்று அந்த தெய்வீகத்தை அனுபவித்துப் பாருங்கள்.